ஆவணி அவிட்டம் ரொம்ப சிறப்பான நாள். பூணூலை தரித்து கொள்ளக்கூடிய, பூணூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அது என்னங்க ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அத்தனை விசேஷமா? ஆமாங்க, ஆவணி மாதம் அப்படின்னாலே அது வேங்கை மாதம், சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேங்கை சிங்கம் அப்படின்னா என்ன? சிம்மம் தான். அந்த சிம்மராசிக்குரிய கிரகம் சூரியன். அவர் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இப்போ சூரியனை நாம் என்ன சொல்கிறோம்? ஆத்மகாரகன், பிதுர்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வழி வழியாக பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ சொந்த கிரகமாகிய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் முழுக்க சூரியன் ஆட்சி பெற்றிருப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தோட மனோகாரகன், மாதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் தகன்னு இன்னைக்கு ஒளி வீசக்கூடிய நாள் பௌர்ணமி நாள். அப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருக்க, சந்திரன் பளபளன்னு இன்னைக்கு பௌர்ணமியாக ஒளிர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான சூரிய சந்திரால் வலுத்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் பூணூல் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாகுங்க. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்கு தேவதையாக, நட்சத்திர தேவதையாக அஷ்டவசுக்கள் வராங்க. இந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னா என்ன? பஞ்சபூதங்கள் 5, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமிங்க இருக்கக்கூடிய பஞ்சசக்திகள் 5. அதுக்கடுத்தது சூரியன், சந்திரன், நாம் பிறந்த நட்சத்திரம், இந்த 3, இந்த 8ம் சேர்ந்தது தான் அஷ்டவசுக்கள். அப்போ இந்த அஷ்டவசுக்கள் ஆளக்கூடிய நட்சத்திரமாகிய அவிட்டத்தில் நாம் பூணூல் மாற்றிக்கொள்ளும் போது எல்லா நன்மையும் நமக்கு சேரும்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. பழமையான வேத நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்தில் இந்த பூணூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த ஆவணி அவிட்டத்துடைய விசேஷங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நாள் இது. அதே மாதிரி ஒரு வேத பண்டிகைக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. வேதங்கள் படிக்கிறதுலேருந்து, மந்திரங்கள் ஜபிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உரிய நாளாக இருக்குது. பொதுவாக ஆவணி அவிட்டத்தை அன்னைக்கு நாம் எந்த சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பித்தாலும் அது நம்ம மனசுக்குள்ளார நல்லா பதியும். அதனால தான் இன்றைய தினம் வேதங்கள் மட்டும் இல்லாமல், மந்திரங்கள் மட்டும் இல்லாமல், எதை நாம் கற்றுக்க தொடங்கினாலும் அது சீக்கிரமாக நம்ம மனசுக்குள்ளார பதியறதோடு மட்டும் இல்லாமல் காலகாலமாக அதை பின்பற்றி நாம் ஜெயிக்கக்கூடிய, அந்த கற்றுக்கிட்ட வித்தையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியையும் தரக்கூடிய நாள் இன்றைய நாள். உபகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேத ஆரம்பம். இன்றைக்கு வேத ஆரம்பம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்த நாள் இன்றைய நாள். அதனால தான் இன்றைய நாளை ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தியும் இன்றைய தினத்தில் அனுசரிக்கப்படுகிறதுங்க. ஆன்மீக புதுப்பிப்பு அப்படிங்கிறது, ஆன்மீகத்துக்குள்ளார இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்றைய நாள். அதனால தான் இன்றைய தினத்தில் இவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விரான் விஸ்வகர்மா மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பூணூல் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். வைராக்கியத்தை தரக்கூடிய நாள். ஏன்னா அந்த அணிந்து கொள்ளுதல் அப்படின்னா அது ஒன்று வைராக்கியம். பொதுவாக பூணூல் அப்படின்னா அது குரு பகவானுக்குள்ளது. நூல் அப்படின்னு சொல்லணும்ல, நம்முடைய அந்த பருத்தி நூல், பஞ்சு நூல், அது சந்திரனுக்குள்ளது. பாடநூல், நாம் படிக்கக்கூடிய பாடநூல், அது புதனுக்குள்ளது. முப்புரி நூல் அப்படின்னா அது குரு பகவானுக்குள்ளது. முகநூல் அப்படின்னா புதனும் ராகும் அந்த இடத்துல வந்துருவாங்க. அதே மாதிரி நூல் விட்டு பார்க்குறான் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கேது கிரகமாக வருகிறார். அடுத்தவங்களை ஆழம் பார்க்கறது, அடுத்தவங்களுடைய அறிவு எவ்வளோன்னு பார்க்கறது, அதில் புதன் கேதுவும் வராங்க. இப்படி நூல்கள் எல்லாமே பல வகைப்பட்டாலும் இன்றைய தினம் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த புனித நூல் குரு பகவானுக்கு உரிய நூலாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நாம் எதை படித்தாலும், எதை கற்றுக்கொண்டாலும் அது காலம் காலமாக நம் மனதில் இருந்து தழைக்கும். அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்திலே நாம் ஈடுபாடு காட்டுவோம். எல்லா வகையிலையும் நாம் சந்தோஷமாக இருப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, பௌர்ணமி திருநாளாகிய இன்றைய தினம் எல்லாம் வல்ல இறை சக்தியின் அருளால் உன்ற நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.